யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 நாளில் வந்து தீபாவளி வரப்போகுது. தீபாவளியை முன்னிட்டு நிறைய பேர் வந்து வெடி வெடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்றுக்கு டெல்லியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரீன் கிராக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிள் வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ என்னோட ஆசை என்னென்னா இந்த தீபாவளிக்கு வந்து ஒரு மரக்கன்று நடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது. ஸோ நம்மளோட சந்தோஷத்துக்காக இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வெடி வைப்போம். நம்மளோட சந்ததிகளோட சந்தோஷத்துக்காக நம்ம வந்து செடி வைப்போம். ஸோ இந்த தீபாவளியை வந்து க்ரீன் தீபாவளியாக எல்லோரும் வந்து கொண்டாடுவோம். ஸோ எப்போதும் போல் சொல்கிறது தான், இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு 10 MCQs எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோமஹாக் மிசைல்ஸ். இது வந்து யாரோட மிசைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏயோடது. நியூஸில் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து தாக்குதலை வந்து நிறுத்தலை அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டோமஹாக் மிசைல்ஸ் வந்து நாங்கள் உக்ரைன்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து இன்டைரக்டாக வந்து ரஷ்யா வந்து த்ரெட்டன் பண்ணுற வேலை, ஓகேவா? ஸோ அப்போ டோமஹாக் மிசைல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. அப்போ அந்த மிசைல் அப்படின்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, டோமஹாக் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் ரேஞ்ச் ஆல் வெதர் சப்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ். இதை வந்து ஷிப்லேயும் சப்மரைன்லேருந்தும் நம்ம வந்து லான்ச் பண்ணலாம். சப்சோனிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னா இந்த மிசைல்குள்ளேயே நம்ம வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணோம்னா இதுக்குள்ளேயே வந்து இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதை தான் வந்து க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து லாங் ரேஞ்ச். இப்போ வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம், இது வந்து லாங் ரேஞ்சா இல்லை ஷார்ட் ரேஞ்சான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பயணிக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா லோ ஆல்டிடியூட் ஃப்ளைட் பாத், அதாவது ரொம்ப தரைக்கு கீழே வந்து பறந்து போகும். இப்படி கீழே போகிறதுனால ரேடாரை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு போகும். அப்போ எனிமியோட ரேடார் சிஸ்டத்தில் வந்து இந்த மிசைல் வந்து மாட்டாது. ஸோ இதை வச்சு என்ன கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த டோமஹாக் மிசைல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ லாங் ரேஞ்ச் சப்சோனிக் க்ரூசிங் மிசைல்ஸ். ஸோ இதான நம்ம படித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட்ஸ் டிசைன் டு ஆப்ரேட் அட் வெரி லோ ஆல்டிடியூட்ஸ் டு எவேட் ரேடார் டிடெக்ஷன். ரேடார்லேருந்து தப்பிச்சு போகும் அப்படின்னு படித்தோமா? ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்டு. இட் கேன் பி லான்ச்டு ஃப்ரம் போத் ஷிப்ஸ் அண்ட் சப்மரைன்ஸ். இதை வந்து ஷிப்லேருந்து நம்ம வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கரெக்டு. இது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து C 1, 2 and 3, ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளூ எனர்ஜி மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ப்ளூ எனர்ஜி மோட்டார்ஸ் அப்படின்னா இந்த ட்ரக்லலாம் LNG லிக்விட் நேச்சுரல் கேஸ் இதை யூஸ் பண்ணி இன்ஜினுக்கு வந்து எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுறது. ஸோ இன்ஜினை வந்து ரன் பண்ண வைக்கிறது. ஸோ இவ்வளவு தெரிஞ்சிட்டா போதும், பேசிக் லெவலில் தான் இருந்துச்சு இந்த ஆர்டிக்கிள். ஸோ இதை வச்சு நம்ம கொஸ்டின் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னா, ப்ளூ எனர்ஜி மோட்டார்ஸ் இஸ் primarily known in India for pioneering which of the following in the heavy duty trucking sector. So first A, option A பாருங்க, India's first electric trucks with solid state battery. இது கிடையாது. India's first liquefied natural gas fueled green trucks. ஓகே, இதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆப்ஷன் C பார்த்தீங்கன்னா India's first hydrogen fuel cell buses. ஹைட்ரஜன் பஸ்ஸஸ் கிடையாது, ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் ஆஃப் பயோடீசல் பவர்ட் ட்ரக்ஸ் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ஃபியூயல்டு க்ரீன் ட்ரக்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப படிப்போம், அவன் வந்து சிம்பிளாக வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணிட்டு போயிடுவான் யூபிஎஸ்சியில். ஸோ இது வந்து எதில் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஃபியூயல் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா CBAM, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். அப்போ நியூஸில் வந்து என்ன வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபேஸ் த ஹையஸ்ட் CBAM லெவி. CBAM அப்படின்னா என்னென்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னா,
இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா. இப்போ இது வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த யூரோப் கண்ட்ரீஸ்க்குள்ளே கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் வந்து வச்சுருக்காங்க. இதுபடி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஏதாவது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து யூரோப்புக்குள்ளே நுழையுது அப்படின்னா அது வந்து கார்பன் எமிஷன் அதோட கார்பன் எமிஷனை பொறுத்து அதுக்கு டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து சிபிஏஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிபிஏஎம் வச்சு என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து a global fund established by developed nation to assist developing countries with climate change adaptation. இது வந்து ஃபண்டு சம்மந்தமாலாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் தட் மேண்டேட்ஸ் யூனிஃபார்ம் கார்பன் ப்ரைஸிங் அக்ராஸ் ஆல் மெம்பர் நேஷன்ஸ். யூஎன் ஃப்ரேம்வொர்க்கும் இது கிடையாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், a tariff or levy imposed by the European Union on certain imported goods based on their embedded carbon emissions to align with the domestic carbon cost. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a voluntary agreement between G20 nations. இது கிடையாது, அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. reduce the carbon intensity of their domestic production process. இது வந்து யூரோப்பியன் யூனியன் அந்த இதுக்குள்ளே வரக்கூடிய விஷயம் இது. ஸோ சிபிஏஎம். ஸோ நியூஸ் வந்து இவ்வளோ தான், கொஸ்டினும் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஓகே நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து நார்மலாக இந்த இஸ்ரேல் அண்ட் காசா வார் வந்து முடிஞ்சிச்சு. அந்த வார் வந்து இப்போது பீஸ் டீல் வந்து போட்டிருக்காங்க. அந்த பீஸ் டீல் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷ்ரம் எல் ஷேக் இந்த இடத்துல தான் வந்து நடந்திருக்கும். இது வந்து பிளேஸ். யாரெல்லாம் இதில் வந்து கலந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து, கத்தார், டர்க்கி அண்ட் த யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து மீடியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இஸ்ரேல் அண்ட் காசா அந்த ரெண்டு பகுதியிலே வந்து அமைதியை வந்து கொண்டு வரதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது. ஓகேவா, சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். ஸோ ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, த ஷ்ரம் எல் ஷேக் பீஸ் சமிட் ஹெல்ட் ரீசன்ட்லி வாஸ் பிரைமர்லி கன்வீன் டு அட்ரஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரைசிஸ். இது வந்து எதை பற்றினது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், த கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் அஜெண்டா ஃபாலோயிங் பை COP27. கிளைமேட் சேஞ்சுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஹியூமானிட்டேரியன் சுச்சுவேஷன் இன் காசா. ஸோ பாம்பே. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் சி, த நெகோசியேஷன் ஆஃப் த நியூ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் எகிப்த் அண்ட் யூரோப்பியன் யூனியன் இல்லை. த வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட் நைல் ரிவர் இதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி, இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையில் போடப்பட்ட டீல். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் பற்றினது. இது வந்து எடிட்டோரியலில் வந்த நியூஸ். இது வந்து ரீஸ்டோரிங் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஃபிஸ்கல் அட்டானமி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். எடிட்டோரியல்லையோ இல்லை டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்டில் இருந்திருக்கும் இந்த நியூஸு. இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட்டு அண்ட் சென்டர் இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே அந்த நியூஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கிள் 280. அந்த 280 அடிப்படையில் அது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அவங்களோட சஜஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ 13th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 32% சொல்லியிருக்காங்க. 14th வந்து 42 சொல்லியிருக்காங்க. 15th வந்து 41 சொல்லியிருக்காங்க. இந்த 14ம் 15ம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து இது வரும்போது அந்த ஃபினான்ஸ் வந்து கம்மியாகுது. ரெவன்யூ ஷேரிங் அந்த மாடல் வந்து கம்மியாகுது. ஏன் இங்கே கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்டேட்லேருந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டோம். யூனியன் டெரிட்டரி அண்டர் த சென்ட்ரல் கண்ட்ரோல். ஸோ இது வந்து யூனியன் டெரிட்டரியாக மாறினதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த 42 வந்து 41 குறைஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் எடுத்துருக்கோம்னா, இது வந்து இந்த வருஷம் 2025 UPSC ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் அது. ஓகேவா,
இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா டேட்டாலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் யூபிஎஸ்சியில். இதில் வந்து ஃபுல் டேட்டா வந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து போடலாம் அப்படின்னா, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இந்த டேட்டா வந்து கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கலாம். ஸோ மற்ற எந்த டேட்டாவுமே தேவையில்லை. ஸோ யூபிஎஸ்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்களேன். அதில் 45% ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் யூனியன் டாக்ஸஸ் ஆர் டு பி ஷேர்டு வித் ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம எவ்வளோ படித்தோம்? 41%. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் போட்டிருக்கலாம். மற்றபடி எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த லெவலுக்கு நம்மளால் ஃபேக்டே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவனோட ஏரியா வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் யூபிஎஸ்சியோட வேலை. ஓகேவா? மற்றபடி இந்த டேட்டாவெலாம் வந்து இயர் ஆன் இயர் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ அவன் வந்து கொஷின் வந்து எந்த மாதிரி எடுத்திருக்கான் அப்படிங்கிற சாம்பிள் இது. ஓகே இதில் வந்து இந்த 4th பாயிண்ட் வந்து ஜென்ரலான பாயிண்ட் தான். இட்ஸ் ரீஇன்ட்ரடியூஸ் டாக்ஸ் எஃபோர்ட் கிரைட்டீரியா டு ரிவார்ட் ஃபிஸ்கல் பர்ஃபார்மன்ஸ். இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷனில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதுக்கு அடிப்படையில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஷேரிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டேட்டாலாம் வந்து நம்ம இயர் ஆன் இயர் மாறக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் வந்து என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, எடிட்டோரியலில் இந்த நியூஸ் வந்துருந்துச்சு. பிஎன் ராவ் அண்ட் அம்பேத்கர் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறாங்க. பிஎன் ராவ் அண்ட் அம்பேத்கர் ரெண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பிஎன் ராவ் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து மேக் பண்ண மாதிரி, அதை வச்சு இந்த அட்வொகேட் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். அதாவது அம்பேத்கரை தவிர்த்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து படித்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து சோல் இல்லாமலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகே, ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணுறவங்கல்ல, ரெண்டு பேருமே வந்து நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது கான்ஸ்டியூஷன் முக்கியமாக வெளிவரதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தான் அப்படிங்கிற மாதிரி ஹோல் ஆர்டிக்கிள்லேயே வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இதில் வந்து பிஎன் ராவை பற்றி ஒரு சில டேட்டா வந்து இருந்திருக்கும். அதில் முக்கியமானது என்னென்னா, இவர் வந்து சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருப்பார், ஜூரிஸ்டாக இருந்திருக்காரு, கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக இருந்திருக்காரு. ஃபைனலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 டிராஃப்ட் பண்ணும்போது இவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பிஎன் ராவ் பற்றின தெரியாத விஷயங்கள். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஹிஸ் ரூல் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சர் பிஎன் ராவ் ஹாஸ் அசோசியேட்டட் இன் த டிராஃப்டிங் ஆஃப் விச் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட். ஓகே, இப்போ தான் இந்த ஆர்டிக்கிளே பார்த்தோம். எது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளேருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா கொஸ்டின் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இது வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கும், நம்ம லக்ஷ்மிகாந்த்லையோ இல்லை என்சிஆர்டிலையோ படித்தோன்னா மேக்ஸிமம் இருக்காது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் அப்ஹோல்ட்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் வில்லேஜர்ஸ். இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கரில் அதானி என்டர்பிரைசஸோட மைனிங் சம்மந்தமான அந்த இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் பற்றி கோர்ட்டு வந்து பேசியிருப்பாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 படி அந்த மக்களுக்கு, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கோர்ட்டு வந்து அதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க, அப்ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸு. ஸோ இதை வச்சு இதுவுமே வந்து நம்மளாக எடுத்த கொஸ்டின் இல்லை, இது வந்து யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா, அண்டர் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரெகக்னைசேஷன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 2006 who shall be the authority to initiate the process for determining the nature and extent of individual or community forest rights or both. இந்த ஆக்ட் 2006 கீழே யாருக்கு வந்து அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபா. ஸோ இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்,
அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். இது வந்து என்னென்னா ஒரு 75 இயர்ஸ் வந்து ஃபாரஸ்ட்லேயே போய் தங்கியிருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஃபேமிலியாக வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் வந்து உரிமைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சட்டம். ஸோ இதுபடி வந்து இது இவங்களுக்கான ரைட்ஸ் வந்து யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா கிராம சபா. ஸோ சிம்பிளாக வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கான் யூபிஎஸ்சி. ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே C2S அப்படின்னு ஒரு ஏஐ பற்றின ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. கூகுளோட நியூ ஏஐ இது வந்து ஒரு ஏஐ செல் டு சென்டென்ஸ் ஸ்கேல் 27B C2S ஸ்கேல். இது வந்து எதுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒவ்வொரு செல்லையை பற்றி படித்து கேன்சர் சம்மந்தமான விஷயங்களை வந்து இந்த ஏஐ டூல் வச்சு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ ஏஐ பற்றி இப்போ மெயின்ஸ்லேயோ இங்கே கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஏஐ வந்து பாசிட்டிவாகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து ப்ரிலிம்ஸில் வந்து இதை வந்து கொஷினாக கேட்கணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து இந்த மாதிரி தான் மேக் பண்ணுவாங்க. அப்போது இதை வச்சு நம்ம வந்து என்ன கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னா தட் C2S scale recently seen in the news is a technology developed for which of the following purpose? Providing a framework for new satellite launch vehicle illa, a new standard for calculating the cost of agriculture production idhum illa, an AI foundation model designed to understand the language of individual cells of medical research. So idana ipo padichom. So idhu answer C தான் correct. Fourth option என்ன கொடுத்துருக்காங்க, a new cloud service for the defense sector இதுவும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் மிஷன் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு சேட்டலைட் பஞ்ச் மிஷன் போலாரிமீட்ரி டு யூனிஃபை த கொரோனா அண்ட் ஹீலியோஸ்பியர். இதான் போலாரிமீட்ரி டு யூனிஃபை த கரோனா அண்ட் ஹீலியோஸ்பியர். இதுதான் வந்து பஞ்ச் மிஷன். இது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளேர் வரும்ல. இப்போ வந்து சன் இருக்குது அப்படின்னா சன்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து கரோனா. ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய அந்த கேஸஸை பற்றி படிக்கிறதுக்காக அனுப்புனதான் இந்த மிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி கன்ஸ்டலேஷன் ஆஃப் 4 குட்டியாக அந்த சூட்கேஸ் சைஸில் வந்து சேட்டலைட்டை வந்து இப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 4 சேட்டலைட்ஸ் வெயிகிங் அபவுட் 64 கிலோகிராமில் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டில். இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் பண்ணி மாற்றி கேட்கலாம். லோ எர்த் ஆர்பிட்டா இல்லை L1 ஆதித்யா L1 அந்த L1 பாயிண்ட்டா இல்லை L2 பாயிண்ட்டா இந்த மாதிரி மாற்றலாம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். நேற்றுக்கு கூட நம்ம கொஸ்டின் பார்த்தோம், ககன்யான் வந்து எங்கே வந்து ஹியூமன்ஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட் வரைக்கும் தான் ஹியூமன்ஸ் வந்து இப்போ சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே ஆர்பிட்டில் தான் இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம வச்சு சன்னோட அவுட்டர் மோஸ்ட் கொரோனாவிலேருந்து வரக்கூடிய எஜெக்ட் ஆகக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கண்காணிக்க போகிறோம். ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து போலரைசேஷன் ஆஃப் லைட் டு மெஷர் த கொரோனா அண்ட் சோலார் விண்ட். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இந்த மாதிரி 4 சேட்டலைட்ஸை வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் வச்சு சோலார் ஃப்ளேரில் உள்ளேருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து அந்த கேஸஸை வந்து கண்காணிக்க போகிறோம். ஸோ இதை வச்சு என்ன கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னா வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பஞ்ச் மிஷன்? ஆப்ஷன் ஏ டு ஸ்டடி ஜூபிட்டர் மேக்னட்டோஸ்பியர், ஜூபிட்டர் கிடையாது. டு மெஷர் த டிஸ்டன்ஸ் டு எக்ஸோ பிளானட்ஸ், இதுவும் இல்லை. டு அப்சர்வ் த சன்ஸ் அவுட்டர் அட்மாஸ்பியர் கரோனா அண்ட் இட்ஸ் ட்ரான்சிஷன் இன்டு சோலார் விண்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. டு சர்ச் ஃபார் பிளாக் ஹோல்ஸ், இதுவும் இல்லை. ஓகேவா. ஸோ ஃபைனலாக என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபைனலாக இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஹைகோர்ட். தெலுங்கானாவில் அவங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து ரிசர்வேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சம்மந்தமான கேசஸ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓபிசிக்கு வந்து 42% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 42% வந்து கோட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 25% இருக்கும்.
ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 67% போகுது. ஸோ இது வந்து இந்திரா சாணி கேஸ், அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க 50% வந்து தாண்டக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அதே போல் இந்த முனிசிபாலிட்டிக்கும் வந்து ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கும். இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் கிருஷ்ணமூர்த்தி வாசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் வந்து ட்ரிபிள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 வகையான டெஸ்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேக்வர்ட்னஸ், அவங்களோட பேக்வர்ட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து கரெக்டாக ரெப்ரசன்டேஷன் ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் த என்ஷூரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. ஸோ இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் இதுதான் வந்து ட்ரிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிப்படையில் தான் வந்து இடஒதுக்கீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னா, த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் K. Krishnamurthy versus Union of India primarily addressed which of the following issues? A. The validity of reservation for economically weaker sections. So option A வந்து வராது. The applications of the creamy layer concept to scheduled caste and scheduled tribes. So creamy layer concept பற்றி இதில் நம்ம பேசலை. The constitutional validity of providing reservation for OBC in local self-governance bodies. So இதுதான் இப்போ வந்து பார்த்தோம். The permissibility of providing reservation in promotion in government services, இதுவும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் தான் இதுதான் இப்போ பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முக்கியமான ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய 10 நியூஸை வந்து டீப்பாக அனலைசிஸ் பண்ணி அதுலேருந்து 10 MCQs வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட டேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 10 இடத்துல வந்து யூபிஎஸ்சிக்கு ஸ்பெஷலாக வந்து கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து டேஃபில் வந்து யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் வந்து நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் அண்ட் இங்கிலீஷ் 2 பைலிங்குலாக வந்து கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேஃப் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.